ஹலோ, என்னம்மா பண்ணுற இந்த நேரம்? தம்பி வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்து கொடு அப்படின்னா. ஓகே, இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ரெசிபி. முட்டை இதெல்லாம் சிக்கன் 65 எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, நான்வெஜ் சாப்பிட முடியாது, நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல. அதனால வெஜ்ஜில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் நினைக்கிறேன், வெங்காயம். ஓகே, ஆனியன் இதுவும் பஜ்ஜியும் பொட்டேட்டோ பஜ்ஜியும் ஒரு ஈவினிங் vlog பார்க்க போகிறீங்க. ஸ்நாக்ஸ் vlog அது. பஜ்ஜி மாவு, ஆச்சியோட பஜ்ஜி மாவு எடுத்திருக்கோம். ஆச்சி பிராண்ட் பஜ்ஜி மாவு தானே இது. இந்த பஜ்ஜி மாவு வந்து வேறு எதுவும் கலக்க வேண்டாமா? அதில் வந்து கான்ஃபிளவர் மாவு மட்டும் கலந்துக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் vlog. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் போடணுமா? இது கான்ஃபிளவர் மாவு. அது எவ்வளோம்மா போட்டேன்? அதுவா? பஜ்ஜி மாவு எவ்வளோ போட்டேன்? அது ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராம் கொட்டினியா? இது சும்மா ஒரு டீஸ்பூன். இது என்ன மாவு? கான்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா 1 டீஸ்பூன். சும்மா இது எத்தனை உருளைக்கிழங்கு இருக்கும்? அது பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று தானே அது? ஆமாம், அதுவே நிறைய வரும். ஸ்லைஸ் வெங்காயம் சும்மா அதுவும் ஒன்று. வெங்காயமும் ஒன்று தான், பெரிய வெங்காயம். ஆமாம். சரி பார்ப்போம். இது கொஞ்சமாக ஒரு சின்ன குட்டி டீஸ்பூனு. அந்த டீஸ்பூன்லேயே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணமாகறதுக்கு தானே. ஆமாம். உப்பு அது மாவுலேயே இருக்கும். பஜ்ஜி மாவு ஆமாம் இருக்கும், அதிலே போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, போட்டு பிசைஞ்சு இப்போ அதில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். கேசரி பவுடர் கொஞ்சம் லைட்டாக, சும்மா கொஞ்சமாக, அவ்வளோதான். அவ்வளோதான், செய்வோம். நல்லா உடச்சல் இல்லாத, கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா இது வராது. இது ஊற வைக்கணுமா கொஞ்ச நேரம்? ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முன்னாடியே இது ஊற வைக்கிறதா இல்லை அப்படியே போட்டுறது? அப்படியேவும் போடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் ஊறும். சரி, ஓகே, அந்த மாவு மட்டும் ஊறட்டும். அப்புறமா பொரிக்கும் போது பார்க்கலாம். இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, மாவும் ரெடி. நல்லா இருந்ததுல. பிரிஞ்சி vlog தான் போட்டேன். அது ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறதால சரி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருவோமேன்னு எடுத்தது. ரொம்ப நேரம் ஆகுமோ என்ன? இதாங்க சூடு காயணும்ல. சூடு ஏறிச்சா பார்க்கலாம். இப்படி இருந்து காமிக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி போடுறதுன்னா க்ளோஸ்அப்பில் என்ன இது காமிக்க முடியும். டிப் பண்ணி மாவு கரெக்டான பதமாம்மா? ஆமாம். ஓகே, சிம்மில் தான் வச்சு பண்ணணுமா? இல்லை கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்கலாம்? புரியுது. ஏன்னா ஸ்லோவாக தான் வச்சு இது பண்ணணும். உருளைக்கிழங்கு பஜ்ஜி அடிக்கடி பஜ்ஜி பண்ணாலும் சாப்பிடக்கூடாது. சும்மா வீட்டில் செய்கிறதால எப்படியாவது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். அடிக்கடியே எண்ணெய் பொருள் சேர்த்துக்கூடாது. பேக்கரி ஐட்டமே எத்தனை நாள் சாப்பிட்றது? அதுவும் கொஞ்சம் எடுத்து தானே எல்லாமே மைதா மாவு. வீட்டில் தான் போட்டு கொடுப்பேன் ஸ்நாக்ஸ் எதுனாலும். ஆமாம், நான்வெஜ்ஜாக இருந்தால் பரவாயில்ல. எப்பவுமே சிக்கனு அந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றதால இந்த மாதிரி
எண்ணெய் போட்ட பொருள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். லைட்டாக அந்த இது ஆகல உடஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் இருக்கும்? சும்மா அப்படி பெரட்டி எடுத்தாலே போதுமா? உருளைக்கிழங்கு எப்படி வேகணும்ல? மெலிசாக தான் கட் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் வேகட்டும். திருப்பி போட்டிருக்கிறோம்ல, அது ஒரு வெங்காயம் போட்டு காமிச்சிடுறியா? ம், எந்திரிச்சா? ஆமாம், இது ஆச்சி பஜ்ஜி மாவு தான். ஆச்சி பஜ்ஜி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் வந்து இழுக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் சொத சொதன்னு இருக்கணும். மாவு கெட்டியாக ஓரளவுக்கு பதமாக கொஞ்சம் கலக்குனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா மாவில் ரொம்ப இதுவாகிடும். ஓகே, முடிஞ்சிருச்சா? தட்டில் எடுத்துருவோம். உருளைக்கிழங்கு முடிஞ்சிருச்சு. வெங்காயம் போடுவோம். வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொட்டேட்டோட வெங்காயம் எப்படி போட்டாலே அதுதான். அந்த வெங்காய பக்கோடா திரியாக போடுறாங்களா, அது ஒரு பக்கோடா, அது ஒரு ஸ்டைல். அது பஜ்ஜி, அது ஒரு பழையமா எடுத்து போடலாம் இப்பயும். ஆனால் அது வந்து பக்கோடா, இது வந்து பஜ்ஜின்றதால இப்படி பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே இருக்க பொருள் தானே. இதில் வேற என்னென்ன போடலாம்? வெண்டைக்காய் போடலாம்ல? வெண்டைக்காய் போடலாம். கத்திரிக்காய் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம். கத்திரிக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வேற நான் அதை விட்ட நான்வெஜ் வந்து சிக்கன் பண்ணுவோம், எக்கு பண்ணுவோம்ல, எக்கு நல்லாயிருக்கும். எக்கு பண்ணுறாங்க நல்லாயிருக்கும். வெங்காயம், காலிஃப்ளவர் பக்கோடாவும் சூப்பராக இருக்கும். சமையல் ஐட்டம் நிறைய இருக்கு, செஞ்சுட்டே இருக்கலாம். யூடியூப் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன், என்ன போடுறது எல்லாம் போடுற மாதிரி எல்லாம் சாம்பார் எல்லாம் நிறைய சேனல்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. ஆனா சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு சேனல் பிடிச்சிருக்கும், அவங்க செய்யறது எல்லாமே பார்ப்பாங்கல்ல. ஆனால் என்னடா வீடியோ போட போகிறோம், ஒரே சமையல் தானே நினச்சேன். பட் ஆனால் பார்க்க தான் ஒவ்வொரு டிஷ்ஷு ஒவ்வொரு இதுலேயும் பண்ணலான் இருக்கு. அவ்வளோதான், பேலன்ஸ் இதை போட்டு முடிச்சிடுவோம். இது முடிச்சோன்னே எடுத்து காமிச்சிருமா, வீடியோ முடிச்சோம். இது ரெடியாக இருக்கு. சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் சீக்கிரம் வந்துடும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா எடுத்து போட்டுருவோம். இந்த கட் பண்ணதுலேயே வளையமாவும் எடுக்கலாம். இது போல இது வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அந்த பொறுப்பாக இருக்கும்ல. நார்மல் தாளிக்கும் போது போடும்போதே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா முடிஞ்சிருச்சா? அப்புறம் பஜ்ஜி மிளகாலையும் போடலாம்ல, மறந்துட்டோம். அவ்வளோதானே. இது உருளைக்கிழங்கு, இது வந்து வெங்காயம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் vlog பார்த்தோம். இன்றைக்கி வந்து எதுவுமே சமையல் இது போடலை. இன்றைக்கி வந்து பிரிஞ்சி தான் மதியானம் சாப்பிட்டோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் vlog வந்து வெங்காய பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா, பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.